வளராத முடியையும் வளரச் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே முடி நீளமாக கருன்னு அடர்த்தியாக வளரும். சரி, வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு நான் அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் ஆயில் ஊற்றிருக்கேன். முக்கால்வாசி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முடி நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா மருதாணி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு இளைநர பிரச்சனைலாம் வரும் பார்த்திங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு மருதாணி சூப்பராக க்யூர் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக இதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது இல்லையா, அதுதான் சேர்க்கணும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி சேர்க்கக்கூடாது. வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் நம்மளுக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டிவிடும், நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 செம்பருத்தி இலைகளை சேர்த்துடலாம். அது பிச்சு போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே அந்த வந்து நம்மளுக்கு வெந்துடும் அந்த ஆயிலில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் தோலோடு சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வழுக்க தலையிலையும் முடி வளர்ச்சி தூண்டக்கூடிய பவர் வந்து சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. ஸோ அதோட தோலிலையும் சத்துக்கள் இருக்குது. அடுத்ததாக இதில் ஒரு லீஃப் வந்து நான் சொத்துக்கத்தாழை எடுத்திருக்கேன். அந்த ஓரத்தில் இருக்கிற முள்ளை எடுத்துடலாம். 1/2 லிட்டருக்கு வந்து ஒரு லீஃப் கரெக்டாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லியை மட்டும் நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணலாம் வேணாம், ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து நம்ம முடி வந்து நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு நம்ம மண்டை காஞ்சி போகாமல் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எப்படியே சேர்க்காம நம்ம மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து தட்டி சேர்த்துக்கணும், ஒன்றும் பாதியமாக. நெல்லிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். அடுத்ததாக நம்ம நிறைய குளிர்ச்சியான பொருள் சேர்த்துக்கிறதுனால சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 கற்பூரவள்ளி இலைகளை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகும் கற்பூரவள்ளியும் சேர்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சளி பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. நம்ம நிறைய குளிர்ச்சியான பொருளை சேர்த்துக்கிறதுனால சளி பிடிக்கும். அதனால தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். அந்த நூல் மாதிரி இருக்கிற அந்த பகுதியை நீக்கிட்டு அடியில் இருக்கிற காம்பையும் எடுத்துட்டு அந்த இதழ்களை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அந்த மாதிரி காய வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவும் பார்த்திங்கன்னா நல்லா முடி வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் கருன்னு இருக்க ஹெல்ப் பண்ணும். மீதி இருக்கிற எண்ணெயை வந்து அது மேலே கொஞ்சமாக நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இந்த கடாயை நம்ம வச்சிடலாம். இது வரைக்குமே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் நம்ம சேர்த்தோம். இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணோமே. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுப்பை சிம்முக்கு மாற்றிக்கணும். இந்த இலைகள்லாம் பாருங்கள் நல்லா அதில் வதங்க ஆரம்பிக்குது. இந்த இலைகள் நம்ம போட்டிருக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தினா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆயில் கிடைக்கும். ஸோ இடையிடையே நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் மீடியம்லன்னு வச்சு கொதிக்க விடுங்க. நல்ல கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஆயில் ஒரு நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்குது. வாசனை செம்மையாக இருக்குங்க, வீடே மணக்குது. இப்போ இதோட பக்குவத்தை நம்ம பார்க்கலாம். எப்போ இந்த வந்து நம்மளுக்கு இந்த ஆயில் ரெடி ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கிற ஹெர்பல்ஸ் எடுத்து நீங்கள் கை வச்சு இப்படி அமுத்தும் போது நல்லா கிறிஸ்பியாக நொறுங்கணும். அப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள், அதில் இருக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்ல எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம அள்ளி ஒரு நல்ல மேலே ஒரு குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அள்ளி நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம்.
இப்போ நம்ம இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு தெளிவான சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஏங்க கடையிலலாம் போய் வாங்கணும், நம்மளே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஹேர் க்ரோத்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே வளரும். வாங்க இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 days வெயிலில் வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த காலை வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணணும். அப்படியே ஒரேடியாக தலை ஃபுல்லாக அப்படியே ஆயில் வைக்கக்கூடாது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 hours முன்னாடி நீங்கள் நிறைய அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும். 2 days once மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். எந்த ஒரு ஆயிலுமே எடுத்த உடனே நம்மளுக்கு நல்லா நிறைய அப்ளை பண்ணிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு நல்லாவே வேலை செய்யும். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். 2 days once லைட்டாக மைல்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய வச்சுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயில் உங்களுக்கு நல்லா அடாப்ட் ஆகிட்டு நல்லா ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.